இருக்கீங்க. திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 154 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. என்னோட சேனலை என்னை பற்றி யோசி திங்கப்படுவது சார் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மாம் பத்மாவதி ஜூன் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு வீடியோ. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஸோ ஃபஸ்ட்டு அமேசானாக இருக்கணும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், வாட் எவர் எந்த ஒரு ப்ராடக்டாக தான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதா ஃபஸ்ட்டு ஒரு செய்ய வேண்டிய விஷயம், பார்சலை பிரிக்கும்போது வீடியோ எடுங்க. இந்த பார்சலை ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுங்க. இந்த பார்சலை கரெக்டான பொருள் ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். பில்லை செக் பண்ணி பாருங்கள். பார்சலை கொடுத்துட்டு அந்த கொரியர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க பீப்புள்ஸ் அவங்க போயிடுவாங்க. அவங்க பார்சலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த பார்சலை பிரிக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கங்க, ஃபோட்டோ. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு. ஏன்னா ஒருத்தர் வந்து பாலிமர் நியூஸில் வந்து இந்த நியூஸ் வந்ததுங்க, ஐஃபோன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வந்து பார்சலில் வேறு ஏதோ அந்த அதாவது இந்த குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு இதை வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு மெசேஜ் அலர்ட் ஆகுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நபர்கிட்ட வந்து கொடுத்தாரு இல்லையா, ஓப்பன் பண்ணி கொடுத்து திரும்ப கால் பண்ணுவார். அந்த கொரியர் சர்வீஸ் பாய் கால் பண்ணுவார் இல்லையா, எந்த ஏரியாவில் இருக்குது அந்த நம்பருக்கு திரும்ப அகைன் கால் பண்ணுவார். என்னங்க நான் போட்டது ஐஃபோனு, இந்த பார்சல் வந்தது வேறு இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்களா, இதுதாங்க இந்த ஐடி நம்பர் அப்படின்ட்டு ஓடிபி கேட்குறாரு. இவரும் கொடுத்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியும். என்ன பண்ணுறது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் அந்த ஃபோனை வந்து டெலிவரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் எடுத்து சொல்லி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் தயவு செய்து வீடியோ அந்த ப்ராடக்ட் கொடுக்கணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மக்களே உஷாராக. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் கம்பெனிஸை நம்ம குறை சொல்கிறது அடுத்தது. இந்த கம்பெனி மூலயமா ஒரு நபர்ன்றவங்க நம்ம கொடுக்குற முடியும். என்ன ஒன்றும் பண்ணணும், ஒரு கொரியர் கவராக எடுக்கணும், அதுக்கு பேஸ் பண்ணணும். அமேசான் அந்த லோகோவை கொண்டு வரலாம். இன்றைக்கி ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுவே அந்த சர்டிஃபிகேட்டை ஏமாற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது இன்றைக்கி இந்த கிரேடியம் கல்னு சொல்லி விற்று ஒரு மோசடியில் மாட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் எதை நம்புறது? நம்ம அந்த கொரியர் கவரை வந்து வாங்க முடியாதா? அந்த லோகோவை இதை பிரிண்ட் பண்ண முடியாதா? என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் உஷாராக இருங்க மக்களே. உண்மையாலுமே இந்த கொரியர் பாய் தான் வந்திருக்காரா இல்லை வேறு ஏதாவது நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கணும். அவேர்னஸ் வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். சுகன்யா. ஸோ இந்த பதிவு மூலிமா அதாவது இதுக்கு என்ன சொல்யூஷனுங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு ஸ்டோரி, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவாங்க. கம்ப்ளைண்ட் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிடைக்கலாம். அவங்களுக்கு ஆதாரன்றதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் வந்து வீடியோ எடுக்கும். செல்லில் ஆடியோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நாம் ப்ராப்பராக கொடுக்கணுன்றது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம். அதில் என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. அட்வான்டேஜ் இருக்குது, நிறைய அட்வான்டேஜ் தான் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அட்வான்டேஜ் மட்டும்தான் பார்க்கணும். செல்ஃபோனை வச்சு நல்ல வழியில் பயன்படுத்துறது எப்படி, அதை மட்டும்தான் நம்ம நேர் வழியில் நேர்பதியில் கொடுத்தோம். சில